Taste the Daily. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பிரச்சார பயணத்தில் கடலூரில் 5வது நாளாக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்து திக்குமுக்காடச் செய்தனர். சாவடி பகுதியில் அதிமுக பொதுச் செயலாளருக்கு ஆளுயர ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டது. தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். இதேபோல் நெல்லிக்குப்பத்தில் இளம் வயதினர் முதல் மூதாட்டிகள் வரை புரட்சித் தமிழருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். அங்கும் அவருக்கு கிரேன் மூலம் ஆளுயர ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டது. மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல, புரட்சி தலைவரோட தர்மம் மறக்கல, கீழடி தொடங்குனதும் ஊழல் அடங்குனதும் போதைய ஒதுக்குனதும். இதேபோல் ரெட்டிசாவடி நியூ சினிமா தியேட்டர், சீமாண்டி சில்க்ஸ், செம்மண்டலம், மேல்பட்டாம்பாக்கம், அண்ணா கிராமம், திருவதிகை, பன்ருட்டி என செல்லும் இடம் எல்லாம் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு நின்று வருங்கால முதலமைச்சருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்து அகமகிழ்ந்தனர். பன்ருட்டியில் ஆளுயர பலாப்பழ மாலை அணிவித்து தொண்டர்கள் உற்சாக முழக்கம் எழுப்பி மகிழ்ந்தனர். புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே, பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சே, புரட்சி தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே.